Good morning students, welcome to classroom. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th standard book history volume 1. அதில் first lesson Indus civilization அதை பற்றி பார்ப்போம். ஃபுல்லாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. We need not go to entire lesson. Just to point out the important points only. First பார்த்தோம்னா சோர்சஸ் எங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படி இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா அனிமல் போன்ஸ், ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ், போன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ். தீஸ் ஆர் தி சம் சோர்சஸ். ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா there is no written evidence of this period. எந்த ஒரு ரிட்டன் எவிடன்ஸும் கிடையாது. புக்கோ இந்த காலத்தில் நம்ம புக்கை படித்து பார்த்துக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் இதுக்கு கிடையாது. ஆல்தோ த அரப்பன்ஸ் யூஸ்டு ஸ்கிரிப்ட், அவங்க பிக்டோகிராஃபிக் பிக்சர் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இட் இஸ் yet to be deciphered. அதாவது இது வரைக்கும் நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியலை. நெக்ஸ்ட் வேறு என்ன சோர்சஸ் கிடைக்கிது அப்படி பார்த்தோம்னா ஃபவுனல் அண்ட் ஃப்ளோரல். ஃபவுனல்னால் அனிமல் அண்ட் ஃப்ளோரல்னால் பிளான்ட் சோர்ஸஸை வச்சு கூட நம்ம இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது என்வாயர்மெண்ட்லேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ளோரல் எவிடன்ஸ் பார்த்தோம்னா பாலன்ஸ், ஃபைட்டோலேஸ், சேட்ச் சீட்ஸ் எக்ஸெட்ரா. அதே மாதிரி ஹியூமன் ஜீன்ஸ் ஆல்சோ கான்ஸ்டிடியூட் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரீ ஹிஸ்டோரிக் மைக்ரேஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஸ்டடீஸ். இதை வச்சு கூட அவங்களுடைய ப்ரீ ஹிஸ்டோரிக் ஹெரா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லாங்குவேஜ். Next one is language. Language is also another important source of history. How many languages இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இண்டோ-ஆரியன், டிராவிடன், ஆஸ்ட்ரோ-அசிட்டிக் அண்ட் டிபிட்டியன் பர்மா. இந்த லாங்குவேஜ் கூட ஃப்ளரிஷ்ட் ஆச்சு இந்தியாவில் இந்த டைம் இண்டஸ் சிவிலைசேஷன் டயத்தில். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹிஸ்டோரிக் இந்தியா அப்படின்னா என்ன? ப்ரீ ஹிஸ்டோரிக் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ ஹிஸ்டோரிக் இந்தியா த பீரியட் பிஃபோர் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரிட்டன் எவிடன்ஸுமே இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கல்கள் அவங்களோட யூஸ் பண்ண வெப்பன்ஸை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரீ ஹிஸ்டோரிக் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ ஹிஸ்டோரிக் இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த இந்தியா நம்ம எதை பற்றி தட் இஸ் another நேம் பார்த்தோம்னா ஸ்டோன் ஏஜ். அதுக்கு இன்னொரு பேரும் என்ன இருக்குது, ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு இருக்குது. ஸ்டோன் ஏஜில் பார்த்தோம்னா என்டையர் சவுத் ஏஷியானா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தட் இன்க்ளூட்ஸ் இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ் எக்ஸெட்ரா. ஸோ ஹியூமன் ancestors are likely to have first evolved in Africa. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ancestors எங்கே இருந்திருக்காங்க, எந்த காண்டினென்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கா. அதுக்கப்புறம் தான் லேட்டர் தே மைக்ரேட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அதுக்கப்புறம் தான் வெவ்வேறு நாட்டிலையும் போய் அவங்க தங்கியிருக்காங்க. earliest human ancestor species to migrate out of Africa was the Homo erectus. ஆஃப்ரிக்காலேருந்து வெளியில் வேறு இடத்துல மைக்ரேட் பண்ண ஹியூமன் ancestor யாருன்னு பார்த்தோம்னா ஹோமோ எரெக்டஸ். 20th century வரைக்கும் நம்ம என்ன நம்பிக்கிட்டு இருந்தோம், 1 million yearsக்கு முன்னாடி தான் ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. பட் ரீசெண்ட் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா த பீரியட் லைஸ் பிட்வீன் 2 million to 1 million years ago. நெக்ஸ்ட் இந்த prehistoric period is further divided into Stone Age, Bronze Age and Iron Age. And the names of materials that அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், அவங்கள டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவங்களுடைய பாட் சிஸ்டம்னா பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சராக இருக்கும். பெயிண்டட் கிரேவேர் பாட். ஸோ அவங்க என்ன சொல்கிறோம், நம்ம பெயிண்டட் கிரேவேர் கல்ச்சர். இல்லை அவங்க இருந்த இடம் இண்டஸ் சிவிலைசேஷன், இண்டஸ் ரிவருக்கு பக்கத்தில், அதனால் இண்டஸ் சிவிலைசேஷன். இல்லைனா ஃபர்ஸ்ட்டு சிட்டி நம்ம எது கண்டுபிடிச்சோம், அரப்பா. ஸோ அதனால் அரப்பன் பீப்புள்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் அவங்கள சொல்கிறோம். த ஸ்டோன் ஏஜ் இல்லைனா த ஏர்லியஸ்ட் ஏஜ் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கால்ட் ஓல்டு ஸ்டோன் ஏஜ். ஃபஸ்ட்டு உள்ள ஏர்லியஸ்ட் ரொம்ப பழமையான ஏஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா பேலியோலித்திக் ஏஜ். இந்த பேலியோலித்திக் ஏஜ் இஸ் ஆல்சோ ஃபர்தர் டிவைடட் இன்டு லோவர், மிடில், அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். The period after the old stone age is called the mesolithic. அதுக்கப்புறம் mesolithic age. அதுக்கப்புறம் neolithic age. இந்த neolithic age is very important because in this period animal and plant domestication developed leading to food production. இந்த ஏஜில் தான் ஃபுட் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க, அண்டரவும் கெதராகவும் தான் இருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற இன்றைக்கி உள்ள லெசனில் நம்ம லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் வரைக்கும் மட்டும் பார்ப்போம், மீதி நாளைக்கு பார்ப்போம். The earliest lithic artifacts come from different parts of the Indian subcontinent. During the lower Paleolithic culture,
phase, women ancestor species of Homo erectus is believed to have lived in India. ஸோ அந்த ஃபேஸில் ஹோமோசேப்பியன்ஸ் ஹோமோ எரெக்டஸ் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பிலீவ் பண்ணால் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் டூல்ஸ் வேர் ஐடென்டிஃபை அட் தி சைட் ஆஃப் பல்லாவரம் நியர் சென்னை பை ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டி இன் 1863. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் டூல்ஸ் எங்கே கிடச்சிருக்கு? சைட் ஆஃப் பல்லாவரம் நியர் சென்னை. யார் கண்டுபிடிச்சது? பை ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டி இன் 1863. அதே மாதிரி he found many historic sites when he extensively surveyed different parts of South India. ஸோ அவங்க சவுத் இந்தியாவை நிறைய சர்வே பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பொருள் கிடச்சிருக்கு. சின்ஸ் தென் நியூமரஸ் பேலியோலித்திக் சைட்ஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்கேவ்ட் ஆல் ஓவர் இந்தியா. இதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க ஹோல் இந்தியாவை. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லித்திக் டூல்ஸ்னால் ஸ்டோன் டூல்ஸ் தான். The study of prehistoric mainly depends upon lithic tools. அவங்களுடைய டூல்ஸை வச்சு தான் நம்ம ப்ரீஹிஸ்டோரிக் பீரியடவே கணிக்க முடியுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் முக்கியமான பங்கு இந்த வெப்பன்ஸ் தான். ப்ரீஹிஸ்டோரிக் சைட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் தி presence of stone tools. Human ancestors made large stone blocks and pebbles and chipped tools out of them. ஸோ அப்போதைக்கு உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சிஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய கல்லால் தான் வெப்பன்ஸ் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வெப்பன்ஸ் அப்போ ஓல்டு பேலியோலித்திக் ஏஜோடைய வெப்பன்ஸ் பார்த்தோம்னா பெரிய பெரிய கல்லாக தான் இருக்கும். யூஸிங் another அதை வந்து இன்னொரு ஸ்டோனை வச்சு தான் அவங்க சரி பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா என்னென்ன வெப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா axes, cleavers, choppers and the like were designed in the way by flacking of the chips. The tools show well thought out design and physical symmetry and convey high quality cognitive skills and capabilities of prehistoric humans. அவங்களுடைய அந்த ஸ்கில் எந்த மாதிரி வெப்பன்ஸ் செஞ்சுருக்காங்க அதை பார்த்து அவங்களுடைய காக்னிட்டிவ் பவர், அதாவது அவங்களுடைய மூளைத்திறனை நம்மளால் கணிக்க முடியுது. சரியா? they used the tools for hunting, butchering and skinning the animals. அப்போ அவங்க ஹண்டராக இருந்தனால அவங்களுக்கு அந்த மாதிரி வெப்பன்ஸ் எதுக்காக செஞ்சுருப்பாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஹண்டிங், புச்சரிங், அதாவது அனிமல்ஸோடைய தோலை உரிக்க, போன்ஸை உடைக்க, இந்த மாதிரி இல்லைன்னா கடப்பாறை மாதிரி ஒரு பொருளை செஞ்சு பிளான்ஸோடைய வேரில் இருக்கிற டியூபஸை எடுக்க, இந்த மாதிரி உள்ள வெப்பன்ஸாக பெரிய பெரிய வெப்பன்ஸாக இருக்கும் அவங்களுடைய வெப்பன்ஸ். The industries of Paleolithic cultures are divided into the early, middle and late Aquilian industries. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் இந்த வெப்பன்ஸும் ஃபர்தராக அந்த பேலியோலித்திக் கல்ச்சர்லேயே ஃபர்தராக டிவைட் ஆயிருக்கு. ஏர்லி, மிடில், லேட் அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வெப்பன்ஸை வந்து மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அவங்களோட வெப்பன்ஸோட ஷேப் பார்த்தோம்னா ஒன்று பாலிஹெட்ரான்ஸ், ஸ்பிராய்ட்ஸ், ஆக்சஸ், க்ளீவர்ஸ், ஃப்ளேக் டூல்ஸ், இந்த மாதிரி ஆனால் இந்த அரப்பன் அந்த ஆக்யூலியன் ட்ரெடிஷன் இந்த ஸ்டோன் ஏஜ் இஸ் ஆப்சென்ட் இந்தி பாருங்கள் எங்கே ஆப்சென்ட்டாக இருக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ எங்கே ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கே வந்து சுத்தமாக பேலியோலித்திக் பீப்புளோடைய நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஸ்டல் ஏரியாஸ், நெக்ஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்டர்ன் இந்தியானா மிஸ்ராம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா அந்த பக்கம் உள்ள ஏரியாலெலாம் இவங்களுடைய ட்ரெடிஷன் அங்கே கிடையவே கிடையாது. காரணம் என்னவாக இருந்திருக்கும்? ஹெவி ரெயின்ஃபால். நம்ம சொன்ன இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஒரு வேளை அங்கே போக முடியல அப்படின்னு சொல்லலாம். Uncognizable condition and lack of raw materials might have prevented the occupation of these areas. அது மாதிரி அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாம், அதனால் அங்கே போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Perhaps there was no necessity for the prehistoric people to move into these areas. ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது அங்கே போகணும்னு, அதனால் கூட போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் மோர் இன் சென்ட்ரல் இந்தியா. ஸோ நம்ம எந்த இடம்லாம் விட்டுட்டோம்னா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ் விட்டாச்சு, இந்த சைடு உள்ள நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா விட்டாச்சு, கோஸ்டல் ஏரியாஸ் ஃபுல்லாக விட்டாச்சு. அப்படி போயிருக்க வச்சிருக்கிறது சென்ட்ரல் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா நியர் சென்னை. அப்புறம் இந்த ஏரியாஸ் ரிசீவ் ஹை ரெயின்ஃபால் அண்ட் தேர்ஃபோர் endowed with thick green cover and rich resources. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன். லோவர் பேலியோலித்திக் டூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. எங்கெங்கே இதோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபுல்லாகவே லோவர் பேலியோலித்திக் டூல்ஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ எக்ஸப்ட் இன் ஃபியூ ரீசன்ஸ். எங்கே கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா வேலியில் கிடையாது, சதர்ன் தமிழ்நாடு அண்ட் ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
Athrampakam, Pallavaram, Kudiyam near Chennai, Hanski Valley and Isambur in Karnataka, Bhimbetka in Madhya Pradesh. Bhimbetka is very important. இங்கே தான் நம்ம நிறையா பேலியோலித்திக் பீப்புளோடைய ராக் பெயிண்டிங்ஸை பார்க்கலாம்.